ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் அரியங்குளம் கிராமத்தில் கிராம கமிட்டி அமைத்து அவர்களுக்கு QR கோடுடன் அடையாள அட்டையை வழங்க சென்று கொண்டிருக்கிறோம். இன்று மாலை திருநெல்வேலியில் ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான், மகாத்மா காந்தியை பற்றியும் அண்ணல் அம்பேத்கரை பற்றியும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்ட மாநாடு நடக்க இருக்கிறது. அதில் எங்களுடைய அகில இந்திய செயலாளர் திரு சுரேஜ் எங்கிட்ட கலந்து கொள்ளுகிறார். மேனாள் ஒன்றிய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் உரையாற்றுகிறார். எங்களுடைய மேனாள் தலைவர் திரு தங்கபாலு, திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இதில் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிறார்கள். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய பொருளாளர் திரு ரூபி மனோகரன், அதே போன்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு சங்கர பாண்டியன் அனைவரும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில இன்னைக்கு ஒரு 2 பேர் சாராயம் 2 இளைஞர்கள் வெட்டி முடிவு தொடர்ச்சி அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது போட்டு இல்லாம சிறுமிகள் பள்ளிகள்ல படிக்கிற சிறுமிகள் பாலியல் பலாத்கார சம்பவம் தொடர்ச்சி அது எதுவும் இல்ல. இந்த சம்பவத்தை காலையிலேயே சென்னையில நாங்க கண்டித்திருக்கோம். இது மாதிரி நடக்கக்கூடாது. காவல்துறை மாவு கட்டு போதாது என்று நினைத்தால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதுகாப்பில்லை என்றால் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அகற்ற வேண்டும். இனிமே அடக்காம இருக்க முடியாது. இது ஓரளவுக்கு தான் சாம பேத தான தண்டம் சட்டத்தின் மூலமாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றனவோ ஜனநாயக முறைப்படி இதை தடுத்து நிறுத்த வேண்டும். மாவுக்கட்டு இன்னும் வலுவாகப்பட வேண்டும். தமிழகத்திலிருந்து இந்த வாரணாசி, அயோத்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் சென்றிருக்காங்கல்ல, நாக்பூர் பகுதியில வட மாநிலத்தில் அத்துமீறி பரபரப்பா இருக்கு. அது என்ன புரியல, கூட சொல்லுங்க. இங்க இருந்து நாட்டுப்புற கலைஞர்கள் போயிருக்காங்க வட மாநிலத்திற்கு. நாக்பூர்ல அவங்க மீது தாக்குதல் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ரயில்ல அத்துமீறி கண்ணாடி எல்லாம் தமிழ்நாடு மட்டும்தான் பாதுகாப்பான மாநிலம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து மாநில மக்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பது இதன் மூலமாக உறுதியாகிறது. வெளி மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பில்லை. மாநிலம் விட்டு மாநிலம் சென்றால் அந்த மக்களுக்கு பாதுகாப்பில்லை. தமிழகம் மட்டும்தான் அமைதி பூங்காவாக எல்லோருக்கும் அமைதியாக வாழக்கூடிய இருப்பிடமாக இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. ஆசிரியர்கள் நிறைய பாலியல் பலாத்கார சம்பவங்களில் ஈடுபடுறது தெரியுது. இது பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே பல குழுக்களை அமைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதை பள்ளி எல்லா வகுப்பறையிலும் பள்ளிக்கூடங்களில CCTV 3வது கண் என்று சொல்லுகின்ற CCTV அமைத்து தீவிரமாக இதை கண்காணிக்க வேண்டும். மாதம் ஒரு முறை கவுன்சிலிங் மாணவர்களோடு பேச வேண்டும், மாணவிகளோடு பேச வேண்டும். தாய் தந்தைக்கு பிறகு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்ற மாதா பிதாவுக்கு பிறகு குரு என்று சொல்லுகிறார்கள். இந்த குருக்களை இப்படி நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது. பாலியல் குற்றங்கள்ல அரசு தாமதமா நடவடிக்கை எடுக்கிறாங்க.